இந்த நேச்சுரல் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர கேள்வி, நிறைய நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் வரும், இந்த எம் சாண்ட் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அதுக்காக தான் இந்த டேங்கை செட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது நம்மளோட கசாட்டா டேங்க்கு. ஏன்னா இதில் வேறு லேயரில் வந்து சப்ஸ்ட்ரேட் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண் இருக்குது, மேலே எம் சாண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பூராவே மணல் தான். இதில் வந்து கீழே மண் இருக்குது, மேலே வந்து மணல் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் சாடு ஒரு மாதம் அது முன்னாடி கூட இருக்கும், நான் வந்து நட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்ட் போட்ட லேயரில் நட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் இருக்கிற லேயர்லையும் நட்டு வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து பக்காவாக இருக்குது. மேபி அந்த வேர் வந்து சைடில் இருக்க அந்த மண் லேயருக்கு போனாலும் போயிருக்கலாம், அது எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த க்ரோத்தும் எப்படி இருப்பாங்க, இது கன்ஃபார்மாக வந்து எம் சாண்டில் இருக்கிற க்ரோத் இது. ஸோ நீங்கள் வந்து எம் சாண்ட் யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு ப்ரூஃபு, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அதுவே இல்லை எம் சாண்டில் வச்ச எல்லாமே எனக்கு வளர்ந்துருமா, இல்லை நார்மல் மணலில் போடுறோம், இல்லை வந்து மண்ணிலே கூட போடுறோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வளர்ந்துருமா? ஏன்னா இதுவும் அடுத்த ஒரு கேள்வி. நான் செடி வச்சேன், செடி எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு, இலையெல்லாம் போயிடுச்சு, அழுகிடுச்சு. நிறைய வந்து புதுசாக செட் பண்ணுறவங்களுக்கு இந்த நிறைய பிரச்சனை வரும். அது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டினேன் பாருங்கள். இதுதான் நான் கடைசியாக வந்து ஒரு 10 பஞ்சு வாங்கினேன், பன்னி காட்டு நினைக்கிறேன், 10 பஞ்சு வாங்கினேன். அது வாங்கி நான் வந்து இது செட் பண்ணும்போதே 3 பஞ்ச் வந்து ஒன்றுமே இல்லை, அது வந்து உள்ள இலையும் இல்லை, குச்சியும் இல்லை, ஃபுல்லாகவே அழுகிடுச்சு. மீதி இருக்கிற 7 பஞ்சை நான் வந்து சுற்றி நட்டேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் குச்சியாவது நின்றுது. ஓகே, இலை எல்லாம் விழுந்துக்கு பாருங்கள், குச்சி மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது வளர போகுது. இங்கே பார்த்தீங்களா சின்னதாக இப்போ இலை வந்து இதை விட்டுருக்கு. ஸோ நம்ம வைக்கிற எல்லா செடியும் எல்லா டேங்க்லேயும் செட் ஆகும்னு நினைக்கிறது தப்பு. அது வந்து அப்படி கிடையாது. உங்கள் டேங்க்கு அதுக்கேற்ற செடியை மட்டும்தான் அது வளர விடும். அந்த செடிக்கான டேங்க் உங்கள் டேங்க்னா அது அப்போ மட்டும்தான் வளரும். மீதி கண்டிப்பாக மெல்ட் ஆகிடும். இல்லை உங்கள் டேங்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறுதுன்னா ஏற்கனவே அழுகி போன செடி கூட திரும்பி வந்துடும். உங்களுக்கு வந்து என் கடையில் இருக்கிற டேங்க் நான் காட்டியிருக்கேன், அந்த வீடியோ வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். என் கடையில் இருக்கிற டேங்கை ஃபுல்லாக வேலஸ்னரை வச்சு அழுகி போய் ஒரு பாவமான நிலைமைக்கு போயிட்டு திருப்பி எல்லாமே வளர்ந்தது. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க, இது வந்து துளிர் இருக்குது இப்போதைக்கு, கண்டிப்பாக வளரும்னு தெரியும். அதனால் இப்போ வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, இது அப்படி தான் போகுது. ஸோ 2 விஷயம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கோம். எம் சாண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமா, நேச்சுரல் அக்வேரியமுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ப்ரூஃப் உங்கள் கிட்டே இருக்குது. இன்னொன்று செடி அழுகுது, என்ன பண்ணலான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அழுகின செடியை நீங்கள் வந்து அவ்வளோதான், அதை தூக்கி போட்டுருங்க, இல்லை அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். எந்த செடி வளருதோ அந்த செடியை மட்டும் நீங்கள் வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.